அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று இந்த பராபவ வருஷத்திற்கான சித்ரா பௌர்ணமி. நம்முடைய வீட்ல செல்வம் பெருகணும்னா கண்டிப்பாக வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஒரு மாசத்துல பௌர்ணமிக்கு அப்புறமா அமாவாசை இப்படி இந்த இரண்டுமே 15 நாட்களுக்கு ஒரு முறை வரும் என்பது அனைவருக்குமே தெரிந்ததுதான். எல்லா மாதமும் பௌர்ணமியும் அமாவாசையும் வந்தாலும் ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதிக்கும் இந்த அமாவாசை திதிக்கும் தனி விசேஷம் இருக்கும். அப்படிப்பட்ட பௌர்ணமியானது இந்த தை மாதத்திலும் ஆடி மாதத்திலும் வரும்போது என்ன ஒரு விசேஷ நாளா கருதப்படுகின்றதோ அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி. இப்ப நாம் பராபவ வருடத்துல அடியெடுத்து வச்சிருக்கின்றோம். மேலும் சித்திர மாதமும் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சித்திர மாதத்துல இருந்து அடுத்த ஒரு 12 மாதங்கள் பங்குனி வரைக்கும் இந்த பராபவ வருஷம் எப்படி அமைய போகுது என்றும், நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கக்கூடிய தெரியாமல் வந்திருக்கக்கூடிய பாவங்கள், சாபங்கள் அப்படின்னு என எல்லாத்துக்குமே எப்படி நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மள ஒவ்வொருவருமே தீர்மானிக்கக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு நாள் தாங்க இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி. அதாவது சித்திரகுப்தர் நம் வாழ்க்கையில செய்யக்கூடிய நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டே வருவாராம். அதற்கு ஏத்த மாதிரி தான் நம்ம தலை எழுத்தே இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இன்றளவும் இருந்து வருகின்றது. அப்படிப்பட்ட நம்முடைய பாவ கணக்குகளையும் புண்ணிய கணக்குகளையும் எழுதி வைக்கக்கூடிய சித்திரகுப்தர் அவதரிச்ச நாள் இருக்கின்றது இல்லையாங்க, அதுதாங்க சித்ரா பௌர்ணமி. இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி எந்த கிழமையில வருகின்றதோ அவற்றை பொறுத்து அதோட பலன்கள் மாறுபடும். இந்த ஒரு சித்ரா பௌர்ணமிக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு முறையில பூஜை பண்ணுவாங்க. சில பேர் அவங்களுடைய பாவங்கள் விலகணும் அப்படிங்கிறதுக்காக புனிதமான நதிகளில் போயிட்டு நீராடுவாங்க. இன்னும் சில பேர் அவங்கவங்க பாவங்களும் கர்ம வினைகளும் தீர்வதற்காக தான தர்மங்கள் செய்வாங்க. இன்னும் சில பேர் அந்த நாள்ல அவங்கவங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்து அதன் மூலியமா அவங்க வாழ்க்கையில நல்ல முறையில கொண்டு போக முடியும் அப்படின்னு நினைச்சு வழிபடுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு முறையில இந்த சித்ரா பௌர்ணமியை வழிபடுவது வழக்கம். அப்படிப்பட்ட சித்ரா பௌர்ணமி இந்த வருஷம் மே 1ஆம் தேதி வருகின்றது. ஆனால் இந்த பௌர்ணமி திதி ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 9:51 ஆரம்பிச்சு மறுநாள் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 11:07 வரைக்கும் இருக்கின்றது. அதனால நாம் அன்று தூங்கி எழுந்ததற்கு பிறகு கண் விழிப்பதே இந்த சித்ரா பௌர்ணமி திதியில தான். அன்றைய தினம் காலையில 10:32 மேல நமக்கு ராகு காலம் இருக்கின்றது. மதியம் 3 to 4 யமகண்டம் இருக்கின்றது. அதனால நீங்க பூஜை பண்ணுவது என்பது நல்ல நேரத்துல இருந்தால் மிகவும் நல்லது. மேலும் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு தெரியக்கூடிய நேரத்துல பூஜை பண்றது என்பது மிகவும் சிறப்பு. அதனால மாலை ஒரு 6 மணி ஒரு 7 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா முழு நிலவு பிரகாசமா தெரியும். அப்ப அந்த நேரத்துல பூஜை பண்ணிக்கலாம். இப்ப சித்ரா பௌர்ணமிக்கு சித்திரகுப்தர் மட்டும் வழிபடணும் அப்படின்னு கிடையாதுங்க. இப்ப பௌர்ணமி நாளை அது சிவபெருமானுக்கு உகந்ததுன்னே சொல்லலாம். திருவண்ணாமலையில கிரிவலம் போவது ரொம்பவுமே விசேஷம். அதிலும் பாருங்க, சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் போறது சகல விதமான பாவங்களையும் நீக்கி 7 தலைமுறையா இருக்கின்ற பாவத்தையும் போக்குமாம். இப்ப எங்கனால அவ்வளவு தூரம் எல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கின்ற சிவன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு 9 முறை சுற்றி வந்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலைக்கே போயிட்டு வந்த ஒரு பலனை பல மடங்கு பெற முடியும். இப்படி இந்த மாதிரி பல அம்சங்கள் நிறைந்த இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி நாள்ல மாலை நேரங்களில் சிவபெருமானுக்கு பூஜை செய்யணும். அதே போல இப்ப எல்லார் வீட்டிலும் சித்திரகுப்தர் போட்டா என்பது இருக்காது. அதனால உங்க மனசார நீங்க சித்திரகுப்தரை பிரார்த்தனை பண்ணி, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய பாவங்கள் எங்களை விட்டு விலகி போகணும் என்றும், இதுக்கு அப்புறம் வாழ்க்கையில நாங்கள் எந்தவித பாவங்களும் செய்யாமல் இருக்க நீங்கள் அருளாசி வழங்க வேண்டும் என்றும் சித்திரகுப்தரை மனசார வேண்டிக்கலாம். அதுக்கப்புறமா முழு நிலவு பிரகாசமா தெரியக்கூடிய அந்த நேரத்துல போயிட்டு நீங்க சந்திர தரிசனம் செய்யணும். இதுதான் இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமிய ரொம்ப எளிமையா வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைனே கூட சொல்லலாம்.
இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விரத நாள், விசேஷ நாள் அப்படி வந்தாலுமே அன்றைய தினம் வந்து நம்ம வாங்கக்கூடிய பொருள்கள் வந்து நம்முடைய குடும்பத்திற்கு சுபிக்ஷத்தையும், லக்ஷ்மி கடாட்சியத்தையும் வந்துட்டு கொண்டு வந்து சேர்த்துடும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இப்ப சித்ரா பௌர்ணமிக்கு உரிய நல்ல நேரத்துல வாங்க வேண்டிய சில பொருட்கள் வந்துட்டு இருக்கின்றது. அதுல முதல் பொருள் என்னன்னா, ஒரு நோட்டும், ஒரு பேனாவும் மட்டும்தான். அதாவது சித்ரகுப்தர் நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி வச்சிருப்பாரு. ஆனால் சித்ரா பௌர்ணமி அன்று புதிதாக நோட்டு, பேனாவோ வாங்கி பூஜையில வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது, நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை அந்த ஒரு சித்ரா பௌர்ணமியில இருந்து சித்ரகுப்தர் வந்துட்டு ஆரம்பிப்பார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கின்றது. ஏன்னா, இதுவரைக்கும் நம்ம செய்த பாவங்களின் தாக்கம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்குமாம். அதுவும் மனித பிறவியாக இருக்கின்ற நாம தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சிறிய எறும்புக்கு கூட சில சமயங்கள்ல வந்துட்டு நம்ம கெடுதல் வந்துட்டு பண்ணியிருப்போம். அந்த மாதிரி கூட நமக்கு சாபங்கள் வரலாம். அப்படி வந்துரக்கூடாது அப்படிங்கிறவங்க புதிதாக ஒரு நோட்டு, பேனா வாங்கி வைத்து வழிபடும்போது, அது நமக்கு புதிதாக ஆரம்பிப்பதற்கான ஒரு அடையாளமா வந்துட்டு எடுத்துக்கலாம். அதற்கு பிறகு நீங்க அத வந்துட்டு வீட்டு உபயோகத்துக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா இந்த வருஷம் நமக்கு சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்று வந்திருக்கு. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நமக்கு மகாலட்சுமி தாயாருக்கும், சுக்கிர பகவானுக்கும் உகந்ததுன்னே சொல்லலாம். அதனால இவங்களுக்கு பொதுவா ஒரு பொருள் இருக்கின்றது. அது என்னன்னா கற்கண்டு. அடுத்ததா சுக்கிர பகவானுக்கு உரிய தானியம் வந்துட்டு வெள்ளை மொச்சைன்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கையில ஒருத்தவங்களுக்கு சுக்கிர தோசை இருந்தா, அவங்க வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கிரஹோரை, அதுவும் காலையில 6 மணியில இருந்து 7 மணி வரைக்கும், மதியம் 1 மணியில இருந்து 2 மணி வரைக்கும், மற்றும் இரவு வந்து 8 மணியில இருந்து 9 மணி வரைக்கும். இந்த 3 1 மணி நேரங்கள்ல வெள்ள மொச்சைய வந்துட்டு வாங்கி பூஜையில வச்சு, நீங்க பூஜை பண்ணும்போது, சுக்கிர தோஷம் வந்து படிப்படியா குறைந்து, வாழ்க்கையில சுக்கிர திசை வந்துட்டு அடிக்கும் அப்படிம்பாங்க. அதனால சித்ரா பௌர்ணமி அன்று வெள்ளிக்கிழமையில வெள்ள மொச்சை வந்து வாங்கி வந்து வீட்ல வச்சு பூஜை பண்ணணும். அது மட்டும் இல்லைங்க, முடிந்தால் அன்று நவதானியங்கள் வாங்கி பூஜையில வைத்து பூஜை பண்ணிட்டு, அதற்கு பிறகு நீங்க அத சுண்டலாகவோ அவிழ்த்து வந்துட்டு பிரசாதமா வந்துட்டு நீங்க அத சாப்பிட்டுக்கலாம். மேலும் சிவபெருமானுக்கும், சந்திர பகவானுக்கும் பொதுவா ஒரு பொருள் இருக்கு. அது என்னன்னா பச்சரிசி தாங்க. சந்திர பகவானுடைய தானியம் வந்துட்டு நெல்லு. அந்த நெல்லுல இருந்து கிடைக்கக்கூடியது தான் பச்சரிசி. அந்த பச்சரிசிய வைத்து தான் சிவபெருமானுக்கு வந்துட்டு இந்த அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. அதுவும் ஒவ்வொரு அரிசியிலும் ஒவ்வொரு சிவலிங்கம் வந்துட்டு வருவதா ஒரு ஐதீகமே வந்துட்டு இருக்கின்றது. அதனால பச்சரிசிய வாங்கி வந்து பூஜையில வைத்து வழிபாடு பண்ணுங்க. அடுத்ததா வாசனை மலர்கள். வாசனை மலர்கள் அப்படின்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வருது வந்துட்டு மல்லிகைப்பூ. ஸோ அத வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு வச்சு வழிபடுங்க. அடுத்ததா கல்லுப்பு. இதுல முழு அம்சம் இருக்கக்கூடியது மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான ஒரு பொருள்னா அது கல்லுப்பு. இப்போ உங்க வீட்ல உப்பு ஜாடியில கல்லுப்பை வந்துட்டு ஃபுல்லா நிரப்பி வைங்க. வீட்ல கடன் பிரச்சனையே இருக்காது. மகாலட்சுமி கடாட்சம் வந்து வீட்ல பெருகுன்னே சொல்லலாம். அடுத்ததா மஞ்சள், குங்குமம். இதுவும் ஒரு மங்களகரமான பொருள். அது மட்டும் இல்லாமல் இப்ப வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள வந்துட்டு அந்த சித்ரா பௌர்ணமி அன்று வந்துட்டு நம்ம வாங்கி வச்சுக்கலாம். கண்டிப்பா வாங்க வேண்டிய பொருட்கள் நோட்டு, பேனா, கற்கண்டு, வெள்ளை மொச்சை, கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம். இப்படி வாங்கி வைத்தாலே நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, முடிந்தால் தான தர்மங்கள் செய்யுங்க. இது உங்களுக்கு பாவங்களை குறைக்கும். இது எல்லாத்தையுமே சித்ரகுப்தர் வந்துட்டு உங்களோட புண்ணிய கணக்குகளை எழுதி சித்ரா பௌர்ணமியில இருந்து உங்க வாழ்க்கையில நல்லபடியா மாற்றுவார் அப்படிங்கிறது இன்றளவுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கின்றது. அதனால இந்த அளவு குறைந்த அளவு உங்களால முடிந்த அளவு வந்துட்டு தான தர்மங்கள் வந்துட்டு பண்ணுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியம், ஒரு பெரிய பாக்கியம்னே வந்துட்டு சொல்லலாம். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.